திருவிளையாடல் படத்தினுடைய படப்பிடி நடக்குது. எல்லாரும் சிவாஜி கணேசன் அவர்களை பாராட்டும் போது சிவாஜி கணேசன் சார் சொன்னாராம், அந்த உட்கார்ந்து இருக்கான் பாருங்க நாகேஷ், அவனுக்கு தான் முழு பாராட்டும் போய் சேரும். இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் பாருங்க, என்ன யாரும் பாராட்ட மாட்டாங்க, சிவபெருமானா நடிச்ச என்ன யாரும் பெருசா பாராட்ட மாட்டாங்க, ஆனா தர்மியா நடிச்ச நாகேஷ இந்த ஊரே கொண்டாடும், நீங்க வேணா பாருங்களேன்னு சிவாஜி கணேசன் அவர்கள் அப்பயே சொன்னாராம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. நாகேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைக்குது. இப்ப நாகேஷ் அவர்கள்ட்ட ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறாரு, இந்த தர்மி கேரக்டர் நீங்க யாரை பார்த்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டீங்க, யாரை பார்த்து நீங்க இப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, தனியா ரொம்ப அழகா தனித்துவமான ஒரு உடல் மொழியோட நீங்க இதை பண்ணிருக்கீங்களே, இதுக்கான ரோல் மாடல் உங்களுக்கு யாருன்னு நாகேஷ் அவர்கள் சொன்னாராம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பிரகாரத்துல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் இருந்தாரு. அவர் தனக்கு தானே புலம்புவாரு, தனக்கு தானே பேசுவாரு, தனக்கு தானே ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. அவர் தினம் போய் பார்ப்பேன், அவருடைய உடல் மொழியை அப்படியே எடுத்துக்கிட்டேன், அதை நான் அப்படியே பண்ணேன், இந்த படத்துல பெரிய ஹிட் ஆச்சுன்னாராம். கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு பைத்தியக்காரரிடம் இருந்து கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளவே கூடாது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவரே இருந்தாலும் கற்றுக்கொள்ள முடியாது.